வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரமுடைய சேனலுக்கு உங்களே வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வானமுடியே இன்னைக்கு தமிழக அரசின் கூட்டுறவு எளிய மூலம் வழங்கப்படும் பயிர்க்கடன் பத்தி பார்க்கலாம். இது விவசாயிகள் எளிமையா லோன் வாங்குறதுக்கு கொண்டு வந்த அருமையான திட்டமாகும். மேலும் 3 லட்சம் வரைக்கும் வட்டியில கடன் வாங்க இந்த வீடியோல என்னுடைய நோக்கம் என்ன, எவ்வளவு லோன் தராங்க, திரும்பவும் செலுத்தும் காலமும் எவ்வளவு, எப்படி அப்ளை பண்றதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பட்டணும். இந்த பயிர்க்கடனை பற்றி வாங்க கூட்டுறவு அப்ளிகேஷன்ல போய் பார்க்கலாங்க. இதுதான் அந்த கூட்டுறவு அப்ளிகேஷன். இது பிளே ஸ்டோர்ல இருக்குது. நீங்க டவுன்லோட் பண்ணி உள்ள வந்துக்காங்க. அப்படி உள்ள வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். பயிர்க்கடன், மீன் வளர்ப்பு கடன், கால்நடை வளர்ப்பு கடன், கடன் பெக்க, ஈவாடுகை, வங்கி சேவை அப்படின்னு பல்வேறு ஆப்ஷன் இருக்கும். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பயிர்க்கடன் பற்றி என்ன சொல்லி போகலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வங்கி சேவை இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அது அப்புறம் கடன் தகவல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்லேயே பாருங்க கிராப் லோன் இருக்குது. இது இங்கிலீஷ்ல இருக்குது, நான் தமிழ் கன்வெர்ட் சொல்றேன். இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பயிர்க்கடன் எது கொண்டு வந்தாங்கன்னா விவசாயிகள் மற்றும் விவசாயிகளின் வணிகத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த திட்டம் கொண்டாதுன்னு சொல்லிக்கிறாங்க. மேலும் இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உபகரணங்கள் மற்றும் சாப்பிடுக்கு தேவையான பிற உள்ளீடுகளை வாங்குவதற்கு தான் இந்த நிதி உதவி வழங்கப்பட்டு சொல்லிக்கிறாங்க, கடன் வழங்கப்பட்டு சொல்லிக்கிறாங்க. மேலும் இதுக்கு அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் லோன் வழங்க சொல்லிக்கிறாங்க. அது திரும்ப செலுத்தும் கால எவ்வளோனா 12 முதல் 15 மாதம் சொல்லி. இதுக்கு வட்டி எவ்வளோனா 3 லட்சம் வரைக்கும் வட்டி இலவசம் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி 10 லட்சம் வரைக்கும் நீங்க லோன் வாங்கலாம். 3 லட்சம் வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கு மேல 7% வட்டி இருக்கு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபார்மர் சொல்லிக்கிறாங்க, விவசாயிகள் சொல்லிக்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ண பார்க்கலாம். வாங்க கீழே பாருங்க, அப்ளை ஒரு ஆப்ஷன், அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஆகும். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உழவர் கடன் திட்டத்தின் கீழ் பயிர்க்கடன் சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொசைட்டி டீல் கேட்குறாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் கேட்குறாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிளாக்கு அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் சொசைட்டி எதுவோ அது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. தேட உங்கள் பர்சனல் டீட்டெயில் கேட்குறாங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசிசிபி டிஓமோட அக்கௌண்ட் நம்பர் அது கேட்குறாங்க, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகன் நேமு, ஆதார் கார்டு நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் நேம் அதுவும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அதுவும் ஆதார் கார்டில் போய் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஜெண்டர், நீங்கள் ஆனா பெண்ணா மூட்டா பண்ணணும்னு கேட்குறாங்க, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி யூஜி, பிஜி, டிப்ளமோ, 10th பிலோ 10th கேட்குறாங்க, அதுவும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் திருமணம் ஆகிறவங்க கேட்குறாங்க, ஆம் இல்லைன்னு போட்டுக்கோங்க. அப்படி திருமணம் ஆனதாக இருந்தால் உங்களுக்கு கணவர் மனைவி பேர் கேட்குறாங்க. அல்லது பெண்ணா இருந்தால் நீங்கள் ஆதரவற்ற விதவியாக கேட்குறாங்க, ஆம் இல்லைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளி கேட்குறாங்க, ஆம் இல்லைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதர் மொபைல் நம்பர் தான் கேட்குறாங்க, அது ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தொழில் என்ன கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மாதம் வருமானம் அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேன் கார்டு நம்பர், நெக்ஸ்ட்டுடைய உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இதில் அந்த அட்டை வகை என்ன கேட்குறாங்க, பிஹெச்எஸ், என்பிஹெச்எஸ், அப்புறம் பல்வேறு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எதுவோ அது கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ரேஷன் கார்டு நம்பர் கேள்வி டைப் பண்ணி சொல்கிறாங்க, கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதர் ப்ரூஃப் எதாவது கேட்குறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் ஒரே கேட்குறாங்க. உங்கள்கிட்ட எதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை கேள்வி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி கேட்குறாங்க, உங்களை கம்யூனிட்டி நம்பர் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிலீஜன் கேட்குறாங்க, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அதர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எதுவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டோடைய உங்கள் அட்ரஸ்ஸு ஃபஸ்ட்டு கதவு எண், தெருவு, கிராமம், மாவட்டம், மாநிலம், அடுத்து பின்கோடு அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தொடர்பு உள்ள முகவரி சேம்னா கர்மன் அட்ரஸ் சேம்னா டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இன்னொரு டைம் டைப் பண்ணுங்க அட்ரஸை. நெக்ஸ்ட்டு லோன் டீட்டெயில் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வகை லோன் கேட்குறாங்க. சிறுட்டி லோன் வேணுமா, இல்லை அடமானம் வேணுமா, நகை அடமானம் லோன் வேணுமா கேட்குறாங்க. உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது, அது எதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த லோன் வரீங்கன்னு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நில வகை கேட்குறாங்க, உங்களுடைய சொந்த நிலமா இல்லை லீஸ் லேண்டாக கேட்குறாங்க, அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொந்த நிலமா இருந்தால் ரெஜிஸ்டரா நான் ரெஜிஸ்டராக கேட்குறாங்க.
அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து லேண்டு ஓனர் ஆதார் நம்பர் கேட்குறாங்க, அது கரெக்டாக செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கங்க. ப்ராஜெக்ட் ஆதார் நம்பர் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வருவாய் மாவட்டத்தின் பெயர் கேட்குறாங்க, அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து தாலுக்கா பெயர் கேட்குறாங்க, அதுவும் ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து வில்லேஜ் கேட்குறாங்க, அதுவும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே பேர்றீங்களோ அது சர்வே நம்பர் கேட்குறாங்க, சர்வே நம்பர் ப்ளஸ் வந்து துணைப்பிரிவு எண் சப்டிவிஷன் நம்பர் அது கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு ஆட்னு கொடுங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணாதான் கரெக்டாக பார்த்துக்காங்க. பார்த்துட்டு கீழே வாங்க. கடன் கோருவதற்கான விவரம் லோன் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரும்பு சாகுபடி செய்தால் இங்கே கிளிக் பண்ணி செய்யுங்க. நீங்கள் கரும்பு சாகுபடி செய்தால் கிளிக் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எது கரெக்டாக வருமோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டா சிட்டா டீட்டெயில் கேட்குறாங்க, அதுவும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. உங்களுடைய பட்டா நம்பரு உங்கள் சிட்டா நம்பர்லாம் பட்டா சிட்டா டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஃபோட்டோ டீட்டெயில் கேட்குறாங்க, விண்ணப்பத்தாரின் புகைப்படம் கேட்குறாங்க. அதாவது 10 MPக்குள்ளங்களும் அதுவும் JPG ஃபார்மெட்டு இல்லை PNG PDF ஃபார்மெட்டில் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு விண்ணப்பத்தார் கையொப்பம் கேட்குறாங்க, அதே 10 MPக்குள்ளே சேம் ஃபார்மெட் இருக்கும். அதான் கரெக்டாக அதை அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, படித்து பார்த்து டிக் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துருவாங்க. சப்மிட் கொடுத்தவரும் கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். அவங்க வந்து உங்களுடைய ஃபர்தராக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. மேலும் உங்களுக்கு இதை பற்றி ஏதோ டவுட் இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருக்க கூட்டுறவு பேங்க்கில் போய் கேளுங்க, அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.